ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த எட்டுக்கை அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ இந்த கோவில் நீங்கள் போகிறதுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து கொல்லிமலைக்கு போகிற மாரி இருக்கும். இது முழுக்க முழுக்க மலை மேலே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 60 வகையான பெண்டு இருக்குது. ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க, வளைஞ்சு வளைஞ்சு போகும். ஸோ நீங்கள் போக சொல்ல மலை மேலே தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்க. நல்லா நேச்சர் பிளேஸ் எல்லாமே வந்து பார்ப்பீங்க. ஸோ நிறையா மூலிகை செடியாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேஸே ரொம்ப கூலிங்காக இருக்கும். நீங்கள் எதில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து போக பாருங்கள். ஏன்னா வண்டி அதிகமாக வரும், நிறையா வளைவு இருக்கிறதால நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவராக வச்சு ஓட்டிகிட்டு போங்க. அதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அதாவது கொல்லிமலைக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா 60க்கும் மேற்பட்ட பெண்ட் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் கொல்லிமலையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் வந்து இருக்குங்க. கரெக்டாக எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லப்போனால் மேல்கலிங்கப்பட்டி அப்படின்னு ஒரு பிளேஸில் தான் எட்டுக்கை அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு போர்ட்லேயே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எட்டுக்கை அம்மன் கோவில்னு. அதுதான் உங்களுக்கு போர்டு. அங்கே நீங்கள் முன்னாடி வண்டி நிறுத்திட்டு கீழே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. கீழே தான் நீங்கள் போகிற மாரி இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான கோயிலை நீங்கள் வந்து பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெடியாக எல்லாமே பிளான் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கோயில் வந்து பார்த்தா ரொம்ப கூட்டம், ஒரு சில கூட்டங்கள் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ அமாவாசை அந்த மாதிரி சமயத்துலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். நார்மல் டேஸில் நீங்கள் பார்க்குற டைம் தான் கூட்டம் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா வந்து போகிறாங்க, வெளி ஸ்டேட்லேருந்து கூட வந்து போகிறாங்க. நீங்கள் உள்ளூரில் இருக்கவங்க தளமாக பார்க்க பாருங்கள். ஸோ எட்டுக்கைமன் அப்படின்ற ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே அது கீழே ஸ்டெப்பில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸ்டெப்பில் போசலே வந்து பார்த்தா நிறையா வந்து வித்துட்டு வராங்க பொருட்கள், அதாவது மூலிகை பொருட்களாக இருக்கட்டும். ஸோ அந்த கொல்லிமலையில் இருக்க அந்த பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பழங்கள், அதிசய பழங்கள் அந்த மாதிரி நிறையா வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் போக சொல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பேருன்றவங்க கூட நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா வந்து பார்த்தா அது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து அதை பார்த்தா அந்த ஹைபிரிட் அந்த மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாமே நேச்சுரலாக வந்து விற்கிறாங்க. நிறைய மூலிகை பொருட்கள் நிறையா வந்து பார்த்தா சேல் பண்ணுறாங்க. போகும் வழியிலே உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தா நிறையா நேச்சர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எல்லாமே பார்த்துட்டே போகலாம். ரொம்ப அதிகமாக இல்லை, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிடலாம். இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்களை வந்து பார்த்தா தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டோரியாக வந்து சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்களை வந்து பார்த்தா பல மலைகளை தாண்டி கொல்லிமலைக்கு வந்தாங்க. அந்த கொல்லிமலையில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால மேன்கலிங்கப்பட்டி என்ற இடத்துல உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கிருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தன. அதை தடுக்கவே ஒரு அம்மனை வந்து உருவாக்கினாங்க அப்படின்ன மாரி இந்த எட்டுக்கை அம்மனை வந்து பார்த்தா கொண்டாடுறாங்க. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தால் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அதனால தான் அந்த சிலை அங்கேயே இருக்குது. அதை வந்து பார்த்தா பொதுமக்கள் இப்போ அந்த சிலையாக வந்து பார்த்தா வழிபாடுறாங்க அப்படின்ற மாரி ஒரு கதையை வந்து பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ மேபி அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாமல் இருக்கலாம். ஏன்னா அதை கூகுளில் பார்த்தது தான், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு போகிற இடங்களில் வழி பாத் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ போகிறதுக்கு வழி நல்லா தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா பாத்திங் வேலையை நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ நிறையா உங்களுக்கு சூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மூலிகைக்கான சூப்பும் கொடுப்பாங்க. சூப்புக்கான அந்த பட்டை அது எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு தாராளமாக நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறையா இந்தமாரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா போகிறவையில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு சாமிங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வராங்க. இந்த கோவில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள், ஸோ பூஜை பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாமே வெளியே வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், அந்த தேங்காய் பழம் அதெல்லாமே நீங்கள் அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் முன்கூட்டியே வாங்கிட்டு போங்க. ஸோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு அர்ச்சனை செட்டு வித்துட்டு தான் வருவாங்க. நீங்கள் போயிட்டு கிட்ட கூட வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மேலே வந்து ஏறும். அதுலேயும் நீங்கள் வந்து போகிற மாரி இருக்கும். எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா கூலிங்கான பிளேஸாக தான் இருக்குங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு நீங்கள் வந்து போகலாம். ஸோ நிறையா உங்களுக்கு வேண்டுதல் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். அங்கே சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு எது இருக்கோ உங்களுக்கு ஒரு இதுமாரி வந்து கொடுத்துட்றாங்க. சீட்டு மாரி ப்ரொவைட் பண்ணாங்க, தகர சீட்டு. அதில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் எழுதி அங்கே அந்த சாமிக்கிட்ட வந்து படைச்சி அதை நீங்கள் போயிட்டு கட்டுற மாரி இருக்கும். இதுதான் இந்த கோயிலுக்கான ஒரு சிறப்பம்சமாக வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி தாராளமாக அதை நிறைவேற்றும். நிறைய பேர் வந்து போனவங்க எல்லாமே அதான் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு சீட்டில் எழுதி போட்டால் அதை வந்து பார்த்து எனக்கு சீக்கிரமாக நடந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான கோயில். ஸோ முன்பக்கம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான கோவில் இருக்கும்.
ஸோ முன்னாடியே வந்து பார்த்தா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குங்க. ஸோ பிள்ளையார் கோவில். அந்த கோயிலை நீங்கள் வந்து பார்த்தா போயிட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் தரிசனம் வந்து பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் நிறையா அந்த சூலம்லாம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து தகர ஷீட்டில் உங்களுக்கு என்னமான வேண்டுதல் இருக்கோ அதை வந்து எழுதி போடுறாங்க. அதை எழுதி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்ற மாரி வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தா எழுதிக்கலாம். ஸோ பக்கத்துலேயும் வந்து பார்த்தா நிறையா வேல்லாம் இருக்குது, அதுலேயும் எழுதி போடுறாங்க. அதேமாரி வீடு கட்டுறவங்க, ஸோ உங்களுக்கு வீடு அந்தமாரி கட்டணும் ஆசை இருக்குன்றவங்க அதை நீங்கள் வீடு அடிக்க வச்சிங்கன்னா அதுவும் நடக்கணும்னு நிறைய பேர் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கோயில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ள நீங்கள் போயிட்டு நீங்கள் இது பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கயிறு எல்லாமே உள்ளே வந்து கொடுக்குறாங்க, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதேமாரி கோவில் உள்ளார வந்து பார்த்தா அந்த தகரமும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் எழுதுவதற்கு தகரம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த நீங்கள் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் எழுதிட்டு ஸோ அந்த சாமி முன்னாடியே போயிட்டு மடியில் வச்சு கொடுப்பாங்க. மடியில் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து ஒரு கவுரில் இந்த மாதிரி சூலத்தில் நீங்கள் போயிட்டு கட்டுற மாரி இருக்கும். அதை நீங்கள் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேண்டுதல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூட்டம் கண்டிப்பாக நார்மல் டேஸ் நிறையா கூட்டம் இருக்குது. வெளியாட்கள் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து வராங்க, நிறையா ஃபாரினர்ஸ்லேருந்து வராங்க. ஸோ நீங்கள் பார்த்து அந்த கோயில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதேமாரி தான் வர சொல்ல சேம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அதேமாரி வந்துடுற மாரி இருக்கும். இதாங்க இந்த கோயிலுக்கான சிறப்பம்சங்கள். ஸோ நல்ல ஒரு தெய்வ பக்தியான சாமின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் போயிட்டு அந்த சாமியை வந்து வழிபட பாருங்கள். ஸோ கொல்லிமலையில் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலைக்கு போகிற இடத்துல நிறையா பிளேசஸ் உங்களுக்கு நிறையா அருவிகள் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. பக்கத்தில் 2-3 அருவிகள் எல்லாமே இருக்குங்க. அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாரி நீங்கள் போனீங்க அப்படின்னா கொல்லிமலையில் ஒரே நாட்களில் நீங்கள் அதுவும் காலையில் போனீங்க அப்படின்னா ஒரு 6-7 பிளேஸை நீங்கள் தாராளமாக வந்து சுற்றி பார்க்கலாம். 4-5 ஃபால்ஸ் இருக்குது, நிறையா கோவில்கள் இருக்குது, நிறையா பார்க்க வேண்டிய வந்து பார்த்தா அந்த பாயிண்ட் எல்லாமே நிறையா பாயிண்ட் இருக்குது. டெட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே இருக்குது. இந்த மாதிரி நிறையா சிறப்பம்சங்கள் அந்த ஒரு டூர் மாரி அரேஞ்ச் பண்ணி தாராளமாக வந்து போயிட்டு வாங்க. முக்கியமாக அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் நினச்சது என்னவோ கண்டிப்பாக நடக்கும். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ இதான் இந்த கோயிலோட முக்கிய அம்சங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுறதாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை குறித்து நம்ம வீடியோவாக அப்லோட் வந்து பண்ணலாம்.